மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். சாரிமா, தைரியமா இருங்க. ஆக்ஷன் எடுத்து போயிருக்கேன். தைரியமா இருக்குமா? தைரியமா இருக்கு. இல்லைங்க சார், விசாரணைக்கு கூட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் நடக்கூடாது, நடந்துருச்சு. தைரியமா இருங்க. நான் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன ஹெல்ப் பண்ண சொல்றேன் உங்களுக்கு அமைச்சர் சொல்லி எனக்கு எடுத்துட்டு இருக்கேன். தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலில் தற்காலிக காவலாளியாக பணியாற்றி வந்த அஜித்குமார் நகை திருட்டு வழக்கு தொடர்பாக திருப்புவனம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். விசாரணையின் போது காவலர்களால் கொடூரமாக தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கு முதலில் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இந்த உத்தரவை தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் பிறப்பித்தார். பின்னர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற உத்தரவிட்டார். இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்ட அறிக்கையில் அஜித்குமாரின் மரணத்திற்கு காவலர்களின் தாக்குதல் காரணம் என்பதை அறிந்து மிகுந்த வேதனை அடைந்ததாகவும் நியாயமான மற்றும் வெளிப்படையான விசாரணை நடத்தப்படும் என்றும் உறுதியளித்தார். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சிபிசிஐடி தனது விசாரணையை தொடரலாம் என்று அனுமதித்ததோடு மாநில அரசு வழக்கை நீர்த்து போக செய்ய முயற்சித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தது. அஜித்குமாரின் உடற்கூறாய்வு அறிக்கையில் அவரது உடலில் 18 இடங்களில் காயங்கள் இருந்தது உறுதி செய்யப்பட்டது. குறிப்பாக தொண்டை பகுதியில் ஏற்பட்ட கடுமையான காயம் மரணத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் உடற்புற இரத்த கசிவு மற்றும் உளவியல் அழுத்தம் ஆகியவையும் மரணத்திற்கு வழிவகுத்திருக்கலாம். அஜித்குமாரை காவலர்கள் பைப், கம்புகள் மற்றும் மிளகாய் பொடி பயன்படுத்தி தாக்கியதை காட்டும் வீடியோ ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. இந்த வீடியோவை பதிவு செய்த சக்தீஸ்வரன் என்பவரை நீதிமன்றம் ஆஜராக உத்தரவிட்டது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் AD மரியா கிளாட் ஆகியோர் மாநிலம் தன் குடிமகனையே கொன்றுவிட்டது என்று வேதனை தெரிவித்தனர். மேலும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படாமல் அஜித்குமாரை தாக்கியது ஏன் என்று கேள்வி எழுப்பினர். விசாரணை அதிகாரிகள் முறையாக சாட்சியங்களை சேகரிக்கவில்லை என்றும் சம்பவ இடத்தில் இரத்த கரைகள், சிறுநீர் போன்றவை பாதுகாக்கப்படவில்லை என்றும் நீதிமன்றம் விமர்சித்தது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 6 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இதில் 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டு மதுரை சிறையில் அடைக்கப்பட்டனர். சிவகங்கை மாவட்ட SP ஆசிஸ் ராவத் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்ட SP G. சந்தீஷ் சிவகங்கை மாவட்டத்தின் கூடுதல் பொறுப்பை ஏற்றார். மானாமதுரை துணை காவல் கண்காணிப்பாளர் சண்முக சுந்தரம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்த சம்பவத்திற்கு அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தவேக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரின் பதிலில் குற்ற உணர்ச்சி இல்லை என்று விமர்சித்தார். தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன், மாவட்ட ஆட்சியர் பொற்கவுடி மற்றும் வட்டாட்சியர் விஜயகுமார் ஆகியோர் அஜித்குமாரின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினர். முதலமைச்சர் ஸ்டாலின் தொலைபேசியில் பேசி இனி இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காது என்றும் அஜித்குமாரின் சகோதரருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். அஜித்குமாரின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் திருப்புவனம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மடப்புரம் பகுதியில் கடைகள் அடைக்கப்பட்டு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அஜித்குமாரின் கொலை வழக்கு காவல்துறையின் அத்துமீறல் மற்றும் மனித உரிமை மீறல்களை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த வழக்கு சிபிசிஐடி மற்றும் பின்னர் சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது நியாயமான விசாரணைக்கு வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீதிமன்றத்தின் கடுமையான கேள்விகள் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றனர். மாலதி அவங்க அம்மாவும் தம்பி இருக்காங்க. சரி சரி சரி, அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறேன். அம்மா கிட்ட கொடுக்குறேன். சிஎம் பேசுறாங்கம்மா. ஹலோ, வணக்கம்மா. சாரிமா, தைரியமா இருங்க. ஆக்ஷன் எடுத்து போயிருக்கேன். சீரியஸா ஆக்ஷன் எடுத்து போயிருக்கேன். என்ன பண்ணுமோ உங்களுக்கு பஸ் பண்ணி விட சொல்றேன். மந்திரி பார்த்து பாரு. தைரியமா இருக்குமா? தைரியமா இருக்கு. கூப்பிடாத வந்துச்சு. தைரியமா இருக்கு. நான் அந்த தம்பி இருக்காப்ல. தம்பி சார், நவீன் பேசுறேன் சார். வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம். நடக்கூடாது, நடந்துருச்சு. தைரியமா இருங்க. நான் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன ஹெல்ப் பண்ண சொல்றேன் உங்களுக்கு அமைச்சர் சொல்லி
கரெக்ட் எடுத்துட்டு இருக்கேன். தைரியமா இருங்க. இல்லைங்க சார், விசாரணைக்கு கூட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் அதான் நடந்துருக்கு. உடனே ஆக்ஷன் எடுத்துருக்கோம். சரிங்க சார். அரெஸ்ட் பண்ணியாச்சு எல்லாரையும். சரிங்க சார். நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு என்ன பண்ணணுமோ எப்படி சொல்றேன். இல்லைங்க சார், பையன் வயசு வந்து 29 வயசுங்க சார். எங்கள் அம்மா வந்து இப்போ எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க. நான் வந்து லூக்கன்ற ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளை சார் அவன். ரொம்ப எங்கள் அம்மா சொல்லுங்க. யாருமே ஏற்றுக்க முடியாது, ஒத்துக்க முடியாது. அதுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்துருவேன். தைரியமா இருங்க. சரிங்க சார். ஓகே சார். கோரிக்கை எது, நான் இந்த மாதிரி நிரந்தர வேலை மட்டும் கேட்டிருந்தேன். அவர் அதுக்கு ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டாரு. மற்றபடி ஆழ்ந்த இறக்கல தெரிவிச்சுக்கிறேன்ப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, மனசு தேர்த்திட்டேன் அந்த மாதிரி சொன்னாரு. வேற நான் சொன்னேன் இந்த மாதிரி சார் விசாரணைன்னு கூட்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னேன். எனக்கு தெரியும்ப்பா, எல்லாம் கேள்விப்பட்டேன், ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு, உனக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டேன். அமைச்சர் வந்து இந்த 2 நாள் வரேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நான் நானே வரேன் பண்ணி மறுபடியும் வரேன். நீங்க எது கோரிக்கை வச்சிருக்கீங்களா? இல்ல, அவர்கிட்ட அந்த எதுவும் இல்லை, நான் வேலை மட்டும் தான் கேட்டிருக்கேன். வேலை மட்டும். நல்லா சாப்பிட பேசுறேன். அவ்வளோ 2 minutes 3 minutes பேசியிருக்கேன். அவ்வளோ வீடியோ காலில் ஆடியோ கால் பேசுகிறேன். அவரும் அந்த டீட்டெயில கேட்கல, சாப்பிட்டா அவரே முடிச்சிட்டேன். வெளியூர் போயிருந்தேன். கலெக்டர் வந்து சென்னையில் இன்னைக்கு தான் வந்தேன். முடியாத இழப்பு, அது காலத்தாலதான் அவங்க மனசை தேர்த்த முடியும். நாங்க என்னைக்கு ஆறுதலா இருக்கோம். முதலமைச்சர் தான் அவங்களுக்கு வந்து ஆறுதல். ஓகே, நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.